நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜி ரவீன் கரன். இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருப்பது பெண் மூலம் 38 வயது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் 3வது திருமணம். இனிதே உற்றார் உறவினர் முன்னோர்கள் பெரியவங்க முன்னிலையில நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னாக்கா, இந்த 3வது கல்யாணம், மூல நட்சத்திரம் பெண்ணை 3வது கல்யாணம் பண்ணவர், அவருக்கு இதுதான் முதல் கல்யாணம். அவருக்கு வயசு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அம்மாவையோட ஒரு வயது கூட, 39 வயசாகுது. அவரும் மூல நட்சத்திரம், தனுசு ராசி. ஏன் இவங்களுக்கு வந்து 3வது கல்யாணம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே இவங்களுக்கு வந்து 2 கல்யாணம் நடந்து 2 வீட்டுக்காரனுமே டிக்கெட் வாங்கிட்டான். அதாவது இவங்க வந்து மூல நட்சத்திரம் அப்படின்னும் போது பிறக்கைக்கே இவங்களுக்கு வந்து கேது தசை. இவங்களுக்கு வந்து பிறக்கைக்கே 1 வருஷம். அதுக்கப்புறம் சுக்கிர தசை 20 வருஷம். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு சூரிய தசை 6 வருஷம். ஸோ சுக்கிர தசை முடிஞ்சு அந்த 21 வயசுலயே சூரிய தசை வந்த உடனே அந்த 6 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு 22 வயசுலயே அந்த முதல் கல்யாணம் நடந்துச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இதுல லவ் மேரேஜ் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அந்த முதல் கல்யாணம், அந்த முதல் வீட்டுக்காரர் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம். பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து எல்லாம் பார்த்து தான் கட்டினாங்க. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் வாழ்ந்தாரு. அவருக்கு அப்பவே பாத்தீங்கன்னாக்கா இந்த அம்மாவோட ஒரு 10 வயசு பெரியவர். இவங்களுக்கு 22 வயசு, அவங்களுக்கு 32 வயசு. அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டாரு. சரி அப்படின்ட்டு இப்படியே விட்டுறக்கூடாது, ஏன்னா பொண்ணுக்கு வயசு கம்மி தான், ஒரு 22 23 தான் ஆகுது அப்படின்ட்டு 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷத்துல வந்து இன்னொரு அலையன்ஸ் செட் ஆச்சு. அவரு பாத்தீங்கன்னாக்கா சித்திர நட்சத்திரக்காரு. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே செட் ஆச்சு. அவரும் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு முதல் கல்யாணம் தான். இந்த அம்மாவுக்கு தான், இந்த பொண்ணுக்கு தான் 2வது கல்யாணம். கல்யாணம் ஆனா ஒரு சொல்லி வச்ச மாதிரி ஒரு 3 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு விதமான ஒரு பேரலைஸ் அட்டாக் வந்து, கூடவே வந்து இந்த ஜிபிஎஸ்னு ஒரு டிசீஸ் வந்து அதுல அவரு போய் சேர்ந்துட்டாரு, டிக்கெட் வாங்கிட்டாரு. ஸோ இது எல்லாமே நடக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து சூரிய தசை, மீன லக்னத்துக்கு சூரிய தசை பாத்தீங்கன்னாக்கா 6 குடையவர். 6 என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு ரோக சத்துரு ஸ்தானாதிபதி. என்னதான் இவங்க தனுசு ராசியா இருந்தாலும் கூட அந்த லக்னத்துக்கு அந்த தசை வந்து பாத்தீங்கன்னா 6 குடையவர் வேலையை காட்டிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சந்திர தசை. அந்த சந்திர தசையில பாத்தீங்க அப்படின்னாக்கா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இவங்க வந்தா கூட ஒரு பயம் வந்துருச்சு. ஏற்கனவே 2 கல்யாணம் ஆயிடுச்சு, இது சரியா வராது, இது நினைக்காது, நம்மளை கட்டுறவனா வந்து டிக்கெட் வாங்குறானே, இந்த பழிபாவம் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இருந்து அப்படியே சிவனு வேலைக்கு போறது வர்றது, வீட்டை பாக்குறது, கூட பிறந்தவங்களை பாத்துக்கிறது எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கான வரன்கள் வருது, செட் ஆகுது. ஏன்னா ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவங்களுக்கு இருக்குது. அப்பா வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல, நல்ல ஒரு அரசு உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆனவர். பல பேர்த்துக்கு வந்து பல உதவிகள் செஞ்சவர். முடியாதவங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது பல உதவிகள் தேடி போய் செஞ்சவர். ஸோ அதனால கொஞ்சம் வாழ்ந்து கேட்ட குடும்பமா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சொல்லிக்கிற மாதிரி நல்ல பொசிஷன்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆகா ஓஹோன்னு இருந்தவங்க இன்னைக்கு ஆகா ஓஹோன்னு இல்லைனாலும் இன்னைக்கு சுமாரா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க குடும்ப பாரம்பரியம் பின்னணி தெரிஞ்சதுனால வந்து வரன்கள் வந்துகிட்டு இருந்தது, போயிட்டு இருந்தது. இதுல இந்த 39 வயசுக்கார மூல நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவரு உடாத கொஞ்சம் ஃபாலோ பண்ணாரு கடந்த ஒரு 6 வருஷமாவே. இவங்க முதல்ல ஜாதகம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மூலத்துக்கு மூலம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவரு உடல. அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா நேரா நம்ம கிட்ட வந்துட்டாரு. எப்ப நான் சொல்றது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே. இது எப்படி சார் இந்த 2 ஜாதகம் எப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், பொருத்தம் வந்து கம்மியா இருக்கேங்க, ஏகராசி ஏக நட்சத்திரம் பண்ணக்கூடாதுங்க, அதனால என்ன சார் பாதிப்புகள் அப்படின்னாரு. 2 பேருக்குமே ஒரே தசை நடக்கும், இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அதனால ஒரு கஷ்டம் வந்தாலும் சேர்ந்து வரும், நஷ்டம் வந்தாலும் சேர்ந்து வரும், நல்லது நடக்கும் போது சேர்ந்து வரும். ஆனா நல்லது நடக்கிறதா வாழ்க்கையில ரொம்ப கம்மியான நேரமா இருக்கேன் அப்படின்னு. இவர் ஒண்ணு, சார் நீங்க பொருத்தம் பாத்துட்டீங்க எல்லாம் ஓகே, பட் இந்த 2 ஜாதகத்துக்கும் கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க, கட்ட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னாரு. அதெல்லாம் பார்த்தாக்கா கரெக்டா வந்து செட் ஆகுது, பொருந்தது. ஏன் அப்படின்னாக்கா இவருக்கு 2ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் வந்து வலுத்து இருக்குது, அவங்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகங்கள் வந்து மறைஞ்சிருக்குது, அதாவது வலு குன்றி இருக்கு. இவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல கிரகங்கள் வலுத்திருக்கு, அவருக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா வலு குன்றி இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பலம் வலுத்த ஜாதகத்தோட ஒரு பலம் வலுத்த ஜாதகத்தையே நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்கா ஏடிக்கு போட்டியாவே இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா கீரையும் பாம்பு மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்கும், எளியும் பூனையுமாவே சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பொண்டாட்டிக்கு புருஷனை பார்த்தாலே ஏன்டா மூஞ்சில முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே ஒண்ணு தூக்கலா இருந்ததுன்னா ஒண்ணு வந்து கொஞ்சம் இறக்கலாம் இருக்கும், அப்பதான் வந்து காம்பன்சேட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்க 2 ஜாதகத்துலயும் இருக்கே அப்படின்னு நான். இந்த ஏகராசி ஏக நட்சத்திரம்ன்ற மேட்டரை விட்டுருங்க அப்படின்னாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். ஏன்னா மற்ற பொருத்தங்கள்லாம் உங்களுக்கு, கட்ட பொருத்தங்கள்லாம் உங்களுக்கு, ஜாதக பொருத்தங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது, அதனால வந்து தேவையான பொருத்தங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அப்படியே இருக்கு சார் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாட்ட போனை போட்டு என்ன பேச வச்சாரு. நானும் பேசுனேன், வந்தாருங்க பார்த்தாருங்க, கரெக்டா தாங்க இருக்குது அப்படின்னா. அவங்க ஏற்கனவே நம்ம பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஓகே
நீங்க சொன்னா கரெக்டு தான் சார், ஆனா பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்றா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. அப்ப இவர் என்கிட்ட ஒரு செட்டப் ஆகி கேட்டாரு, ஒரு 2 வருஷம் முன்னாடி கேட்டாரு, என்ன சார் எப்பதான் சார் எனக்கு கல்யாணம் ஆகும், இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்கா இவங்களை விட்டு வேற இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு மனசு வரல சார். ஏன்னா ஒரு நல்ல பொண்ணு, ஏற்கனவே நடந்த 2 திருமணம் ஆகி இது 3ஆவதா இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், அவங்களுக்கு நம்மளும் வந்து கரெக்டான ஒரு கணவனா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நானும் இன்னொரு விஷயம் என்னக்கா, இவங்களை கேள்விப்பட்டு இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான், குடும்ப பாரம்பரியம் பின்னணிலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் வந்து கல்யாணமே வேணான்ட்டு இருந்தா இப்ப நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். நானு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க அந்த பொண்ணு ஜாதகப்படி பாத்தீங்கன்னாக்கா இப்ப சந்திரதசை நடக்குது. என்னன்னா 5 குறைய தசையா இருந்தாலும் அது 10ஆம் இடத்துல நின்று கர்மஸ்தானத்துல நின்று அது கேதுவோட சாரம் வாங்குறதுனால அது சரியா வராது. அதனால வந்து அவங்க கட்டினாலும் அதுல பிரச்சனைகள் வரும். அவங்களே வந்து ஏறக்குறைய இந்த சந்திரதசை முடியிற நேரத்துல இருக்காங்க. செவ்வாய் தசை வந்த உடனே, ஏன்னா மீன லக்னத்துக்கு செவ்வாய் தசையை பாத்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் அண்ட் 9th லார்டு 2 என்று சொல்லக்கூடிய ஜனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, 9 என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் ஆகிறதுனால அந்த செவ்வாய் திசையில கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். அந்த வாழ்க்கை துணை ஒரு நீடிச்சு நீண்ட ஆயுளோட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாகவே அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி இவருடைய ஜாதகத்துல பார்த்தாக்கா இவருக்கு ஆயுள் ஸ்தானம் ஆயுள் பவானா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ நம்ம சொன்னதனுடைய ஒரு விளைவு கரெக்டா இப்போ இந்த தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த அந்த ராகு பகவான் வந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு சம பயாலாஜிக்கல் சேஞ்சஸ், அதாவது சில ஒரு பிசிக்கல் சேஞ்சஸ் ஒரு மென்டல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு என்ன நடந்ததோ தெரியல. இப்போ வந்து கல்யாணத்துக்கு ஓகேன்ட்டாங்க, அவருக்கும் ஓகேன்ட்டாங்க. அவர் உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு, சார் நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா வந்து மேரேஜுக்கு ஓகேன்ட்டாங்க சார், இந்த மாதிரி இந்த ஊர்ல நடக்குது சார் கல்யாணம். அவங்க அப்பா அம்மாவும் பேசிட்டாங்க. ஸோ எல்லாமே நடந்து முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூலத்துக்கு, மூலன்றது பாத்தீங்கன்னாக்கா தியாகத்தின் திருவுருவம் மூலம். அந்த மூல நட்சத்திரம் பெண் கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்து வச்சவங்க தான் அந்த மூல நட்சத்திரம் பெண்ணே கிடைக்கும். இங்க ஆணும் மூலம் பெண்ணும் மூலம் கணவனும் மூலம் மனைவி மூலம் அப்படின்னும் போது 2 மூலம் சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா நிச்சயமா வந்து அது வந்து ஒரு புதிய சகாப்தம் புதிய சரித்திரத்தையே படைப்பாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. அதாவது தனுசு ராசிக்கு வந்து ஒரு சோதனையான காலகட்டங்கள், ஒரு வேதனையான காலகட்டங்கள், ஒரு கொடுமையான நேரங்கள் போயிட்டு இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்து ராகு பகவான் மீன ராசி, அந்த மீன ராசியே அந்த அதுவே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து லக்னம் ஆகுது. ஸோ லக்னப்படி பார்த்தா லக்னத்துல ராகு, ராசிப்படி பார்த்தா ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு. ஸோ ஒரு வாழ்க்கை துணை, ஒரு நீண்ட நெடிய நீடித்த ஆயுள் கொண்ட ஒரு வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்றதுனால கரெக்டா இவங்க அமைந்தார்கள். இதெல்லாம் வந்துங்க தானா நடக்கணும், நேரங்காலம் கூடி வரணும். என்னுடைய ஒரு கால்குலேஷன், மீன லக்னத்துக்கு 2 குடைய குடும்பஸ்தானத்துக்குரிய செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தான செவ்வாய் பகவானும் அந்த தசை வரும்போது கன்ஃபார்மா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாங்கல்ய பாக்கியம் கிட்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு உறுதியான ஒரு அனலைசேஷன் நிலைப்பாடு. அதே மாதிரி தனுசு ராசிக்கும் பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானாதிபதி ஆகிறாரு. அப்படின்னும் போது அதே மாதிரி சயன சுக மோட்ச ஸ்தானாதிபதியாகவும் ஆகிறாரு, சயன சுகத்துக்கும் அவரே அதிபதி ஆகிறாரு. ஸோ 2 ஆங்கிள்லையும் ராசிப்படி பார்த்தாலும் சரி லக்னப்படி பார்த்தாலும் சரி 2 ஆங்கிள்லையுமே பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து ஒரு ஒரு முக்கியமான மெயின் போர்ட்போலியோ. அதுவும் பெண்களுடைய வாழ்க்கையில கலத்திரக்காரனே செவ்வாய் பகவான் தானே. ஸோ என்னதான் வந்து சூரிய பகவான் வந்து 6 குறைவராக இருந்தாலும் ஒரு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனாலும் அது நிலைக்கல. ஏன் அப்படின்னாக்கா அந்த சூரிய பகவான் ரோக ஸ்தானாதிபதியாக ஆனதுனால ஒண்ணு. 2வது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல ராகு பகவான் கேது பகவானுடைய பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்ப வந்திருக்கிறதும் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல வந்து வலுவான சிச்சுவேஷன்லாம் இருக்காங்க. அதையும் மீறி எப்படி நடந்தது அப்படின்னாக்கா அது ஜனனகால ஜாதகம், அந்த செவ்வாய் தசை இப்ப வந்துருச்சு. செவ்வாய் தசை வந்த உடனே இவங்களுக்கு வந்து அந்த ஒரு 2 வருஷம் பொறுங்கன்னு நான் சொன்னேன். 2023 போன வருஷம் எண்டுல இருந்தே உங்களுக்கு அந்த செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது 24ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு பிரைட்டா இருக்குன்னு நம்ம சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஏறக்குறைய பாத்தீங்கன்னாக்கா சுகஸ்தானத்துக்கு வந்து ராகு பகவான் 4ஆம் இடம், கர்மஸ்தானத்துல கேது பகவான். அப்படின்னும் போது அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே செவ்வாய் வந்து கலத்திர காரகன் பெண்களுக்கு, ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறது சுக்கிரபகவான் உச்சமாகின்ற வீட்டுல இருக்காரு. ஏற்கனவே அவர் வந்து ஒரு 2 தாலியை இறக்கிட்டாரு, இது 3வது தாலி. அப்படின்னும் போது இதுக்கு மேல வந்து அவர் கூட எப்படி சோதிப்பாரு. இன்னொரு விஷயம்னாக்கா நீண்ட நெடிய அளவு கடந்த இன்பங்களை வாரி வழங்குறதுல ராகு பகவான் கேது பகவான் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் உண்டா? அவங்க தானே அதுக்கு நான் போர்ட்ஃபோலியோவை சுக்கிர பகவானின் தலைவனாச்சு அவரு ராகு பகவான். அப்படின்னும் போது
இப்ப செவ்வாய் தசைகாரம் நடக்குது அப்படின் போது அந்த மாங்கல்ய பாக்கியத்துக்கு மாங்கல்ய காரகனே கலத்திர காரகனே அவர் கொடுத்து ஆகணும். அப்படிங்கும்போது இவங்க ஏன் தடை போட போறாங்க? இவங்க மொட்டையா வெட்டியா சுத்தரவனை குடும்பஸ்தனா குடும்பஸ்திரியா ஆக்கி விடுறதான இவங்களுடைய வேலையை. அந்த இடத்துல தானே இப்ப அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ஒரு டிஃபரெண்ட் ஈக்குவேஷன்ல காம்பினேஷன்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, மூலத்துக்கு மூலமே கணவனாக வந்த ஆச்சரியம், அற்புதம், அதிசயம். அப்படின்னும் போது இது ஒரு மூலத்துக்கு மூலமே கணவனா கணவன் மனைவியா மூலமே இருந்து நல்லபடியா லைஃப் லீட் பண்ணி போயிட்டு இருக்கோம். பல ஜாதகங்களை நான் பார்த்திருக்கேன். அதாவது இது எப்படின்னாக்கா, இந்த ஈக்குவேஷன் எப்படின்னாக்கா மைனஸ் மைனஸ் பிளஸ் முள்ளாவ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் தான். நட்சத்திர பொருத்தம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 11-5 தான் இருக்கும் ரெஜ்ஜு தட்டும். ஆனால் கட்ட பொருத்தம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல கரெக்டா மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்கா இதை ப்ரொசீட் பண்ணலாம். நல்லபடியா கல்யாணம் ஆகி லைஃப் ப்ரொசீட் பண்ணி போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தவங்கலாம், இந்த மாதிரி கட்ட பொருத்தம் இருந்து இந்த மாதிரி லைஃப் சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணி போயிட்டு இருக்கிறவங்க தான். பெண் மூலத்தை கட்டின முதல் புருஷன்காரன் மிருக சீரிச காரணம் அவுட்டு, 2வது புருஷன்காரன் சித்திரை நட்சத்திர காரணம் அவுட்டு. இருந்தாலும் மூலத்துக்கு மூலமே 3வது புருஷனாக வாய்க்க பெற்று வாழ்க்கை துணையாக அமைய பெற்று தீர்க்க சுமங்கலி வாழ்வு வாக்கியம் கிட்டியதே. அன்எக்ஸ்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட் நடந்தேறியது. மற்றவர்களை உடன் இருப்பவர்களை நேசிக்கின்ற வாழ வைக்கின்ற ராசி தனுசு ராசி, மூலம் பூராடம் உத்திராடம். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்காத போயிடுமா வாழ்க்கையில? நல்லதே நினைக்கும், நல்லதே நடக்கும். மற்றவங்களை மதிக்க, அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவங்களுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திப்பதோட உங்கள் சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவி கரான்.